கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் வந்து யாரால கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து கோயில் என்று சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன் பல்லவ மன்னரால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது என்று ஒரு சொல்றாங்க. இந்த கோயிலில் சிவபெருமான் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கோமலேஸ்வரர் என்ற பேர்ல இருக்காரு. கூட இருக்க அம்மன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமலவல்லி. ஏன் இந்த கோயிலில் சிவபெருமானுக்கு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பசுக்கள் நிறைந்திருந்தா பசுக்களை வச்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமா நகர் என்று பேர் வந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோலப்பஞ்சேரி என்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல பசுக்கள் நிறைந்திருக்கும். சிவபெருமானுக்கு கோமலேஸ்வரர் என்ற ஒரு பேர். கூட இருக்க அம்மன் பேர் வந்து கோமலவல்லி. இந்த கோயில இருக்க லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய லிங்கம். இந்த லிங்கம் வந்து எங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா காசிலிருந்து காசிலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட லிங்கம் என்று சொல்றாங்க. கேட்டேன் மேல் இந்த கோயிலோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் அழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். அதே மாதிரி இந்த ஊர் பசுக்கள் நிறைந்திருக்கும். இந்த ஊர்ல இருந்து பாலை வந்து கறந்து இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர்ல பாரிவாக்கம் என்ற ஊர்ல விட்டுருக்காங்க. அது அந்த காலத்துல வந்து தான் பால் வாக்கமா இருக்கு. இப்போ பேர் மாறப்பட்டு பாரிவாக்கம் என்று பேர்ல சொல்றாங்க. நாங்க அதே மாதிரி பசு வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து ஒரு குளம் சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்கும். அதுல போய் நீராடிட்டு ஏஞ்சிட்டு வந்து சிவபெருமானை வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ண மாதிரி ஒரு வரலாறு சொல்றாங்க.